நாம் வரலாறுகளை சொல்லுகிறோம். பிமா ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை உங்களுக்கு அருளி இருப்பதன் வழியாக நாம் உங்களுக்கு வரலாறை சொல்லுகிறோம். என்ன வரலாறு? அஹ்ஸனல் கஸஸ், வரலாறுகளிலேயே அழகான வரலாற்றை. சாதாரண வரலாறு சொல்ல, உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிற எல்லா வரலாறுமே அழகானது, எல்லா வரலாறுமே சிறப்பானது, உயர்வானது. உங்கள் வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியதையோ அல்லது செய்யக்கூடாததையோ சொல்லித் தருகிற வரலாறு. வெறும் கதையான வரலாறு அல்ல, கற்பனையான வரலாறு அல்ல, பயனற்ற வரலாறு அல்ல, வெறுமனே புலங்காயுதம் அடைந்து கடந்து செல்கிற வரலாறு அல்ல, கேட்டுவிட்டு சந்தோஷப்பட்டு விட்டு அப்படியே கடந்து செல்லப்படுகிற வரலாறு அல்ல. அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உங்களுக்கு நாம் அழகான வரலாற்றை சொல்லி தருகிறோம். அந்த வரலாற்றிலே நிறைய பாடங்கள் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இத்தபிஉ அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட அழகானதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் அருளிய எல்லாமே அழகானது தான், அதைத்தான் இங்க சொல்றான். அழகானதுன்னா அல்லாஹ் அருளினதுல அழகானது இருக்குது, அழகற்றது இருக்கிறது என்று பிரிக்க முடியாது. அல்லாஹ் அருளிய அனைத்துமே அழகுதான், அதைத்தான் சொல்கிறான். இத்தபிஉ அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட அழகானது இருக்கிறதே, வேதம் இருக்கிறதே, போதனை இருக்கிறது, அந்த போதனையை நீங்கள் பின்பற்றுங்கள். வகுல் இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன், நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அழகானதை பேச சொல்லுங்கள். என் அடியார்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? அழகான சொல்ல, அழகான வார்த்தையை, அழகான பேச்சு பேச சொல்லுங்க. அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் அழகான பேச்சையே அருளி இருக்கிறான். அல்லாஹ் அருளி இருப்பதே அழகுதான். அந்த அழகை பேச சொல், அந்த அழகை பின்பற்ற சொல், அந்த அழகுக்கு கட்டுப்பட சொல், அந்த அழகை தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்த சொல் என்று சொல்லி இப்படி திருமறை குர்ஆன் நெடுகிலும் அழகானதை, உயர்வானதை, சிறப்பானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறந்ததை வலியுறுத்துகிறான். ஏனெனில் சிறந்ததற்கு நாம் திட்டமிடுகிற பொழுது, அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது, குறைந்தபட்சம் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடிப்போம்.